அமெரிக்கா எண்ணெய் உற்பத்தியில உலகத்திலேயே நம்பர் 1. ஆனா அவங்க ஏன் இன்னொரு நாடான வெனிசுலாவோட எண்ணெய்க்காக இவ்ளோ மெனக்கெடுறாங்க? இது கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல? வாங்க இந்த ஆச்சரியமான புதிருக்குள்ள என்ன இருக்குன்னு நாம பார்க்கலாம். கரெக்ட். இதுதான் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கிற கேள்வி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தியில நாங்க தன்னிறைவடைஞ்சிட்டோம்னு அமெரிக்கா பெருமையா சொல்லிக்குது. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் வெனிசுலாவோட எண்ணெய் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கு. இந்த இரட்டை நிலைப்பாடு தான் இந்த முழு கதைக்குமான ஆரம்ப புள்ளி. இங்க பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன இந்த ஒரு வரி போதும் இது எவ்ளோ பெரிய அரசியல் விளையாட்டுன்னு புரிஞ்சுக்க. இது வெறும் பிசினஸ் மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அது என்ன கணக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த புதிரை விடுவிக்க முதல் துப்பு எங்க இருக்கு தெரியுமா? எண்ணெயோட வகைகள்ல தான். ஆமாங்க, எல்லா எண்ணெயும் ஒண்ணு கிடையாது. இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சாக்லேட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி டேஸ்ட், தனி யூஸ் இருக்கு இல்லையா? எண்ணெயும் கிட்டப்பட்ட அதே மாதிரிதான். நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல், டீசல் எல்லாத்துக்கும் மூலப்பொருளே இந்த கச்சா எண்ணெய் தான், அதாவது க்ரூட் ஆயில். பூமியிலிருந்து எடுக்கும்போது இதை அப்படியே பயன்படுத்த முடியாது. அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட வகைகளா இதை பிரிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். இங்கதான் முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. லைட், அதாவது லேசான எண்ணெய் இருக்கு இல்லையா, அது சுத்திகரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுல இருந்து தான் விலை உயர்ந்த பெட்ரோல், விமான எரிபொருள் எல்லாம் கிடைக்குது. அதனால அதோட விலையும் அதிகம். ஆனா ஹெவி, அதாவது கனமான எண்ணெய் ரொம்ப திக்கா இருக்கும். அதை சுத்திகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல இருந்து தார், கப்பல் எரிபொருள் மாதிரி கம்மி மதிப்புள்ள பொருள் தான் கிடைக்கும். அதனால அதோட விலையும் கம்மி தான். ஓகே, இப்போ புதிரோட அடுத்த பகுதிக்கு போலாம். அமெரிக்காவோட சுத்திகரிப்பு ஆலைகளுக்கும் அவங்க உற்பத்தி பண்ற எண்ணெய்க்கும் நடுவுல ஒரு பெரிய மிஸ் மேட்ச் இருக்கு. இதுதான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பசில். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? அமெரிக்கா உற்பத்தி பண்ற எண்ணெயில 80% அந்த லேசான வகைதான். ஹெவி ஆயில் வெறும் 20% தான். இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பல வருஷமா அமெரிக்கா வெளிநாடுகள்ல இருந்து, முக்கியமா லாத்தீன் அமெரிக்கா, கனடாவில இருந்து கனமான எண்ணெயை தான் இறக்குமதி செஞ்சுட்டு இருந்துச்சு. அதனால அவங்களோட பெரிய பெரிய சுத்திகரிப்பு ஆலைகள் எல்லாமே அந்த ஹெவி ஆயில சுத்திகரிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ டெக்னாலஜி வளர்ந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே லைட் ஆயில் கிடைச்சாலும் அந்த பழைய ஆலைகளை மாத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விலை வித்தியாசம் இருக்கே, இதுதான் அவங்களோட மொத்த எக்கனாமிக் கணக்கையும் தீர்மானிக்குது. லைட் ஆயில் விலை அதிகம், ஹெவி ஆயில் விலை கம்மி. இந்த ஒரு பாயிண்ட் தான் அமெரிக்காவோட எண்ணெய் வர்த்தக ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குது. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் மூவ். தங்கள்கிட்ட அதிகமா இருக்கிற விலை உயர்ந்த லைட் ஆயில வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி நல்ல லாபம் பார்க்கறாங்க. அதே சமயம் தங்களோட சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு தேவையான விலை கம்மியான ஹெவி ஆயில இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். சரி, அமெரிக்காக்கு ஹெவி ஆயில் தேவைன்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வெனிசுலாவா தானே இருக்க முடியும்? ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த நல்ல உறவு ஏன் உடைஞ்சு போச்சு? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாத்தீங்கனாலே இந்த உறவோட ஏற்ற இறக்கம் நல்லா புரியும். ஆரம்பத்துல, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல அமெரிக்க கம்பெனிங்க உதவியோட தான் வெனிசுலாவோட எண்ணெய் துறையே வளர்ந்துச்சு. ஆனா 1999ல யூகோ சாவேஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார். இதுதான் 2 நாட்டுக்கும் இடையில விரிசலை உண்டாக்கி கடைசியில 2019ல அமெரிக்கா தடைகள் போடுற அளவுக்கு நிலைமை மோசமாகிடுச்சு. ட்ரம்போட இந்த வார்த்தைகளை கேட்டீங்கல்ல? இது இப்போ நடக்கிற அரசியல் டென்ஷனை நேரா அந்த சரித்திரத்தோட இணைக்குது. எங்க கம்பெனிகளை வெளியேற்றிட்டாங்க, எங்க எண்ணெய் உரிமையை எடுத்துக்கிட்டாங்க, அதை நாங்க திரும்பவும் வேணும்னு கேட்குறோன்னு சொல்றது தான் இதுக்கு அர்த்தம். இந்த விஷயம் வெறும் எரிபொருளோட முடியல. உலக அரசியல்ல, அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ்ல எண்ணெய் எப்படி ஒரு முக்கியமான செஸ்காயா பயன்படுத்தப்படுதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த ஆட்டத்துல வெனிசுலா தனியா இல்லைங்க. சைனா, ரஷ்யா, ஈரான் மாதிரியான நாடுகள் அவங்கவங்க சொந்த லாபத்துக்காக வெனிசுலாவோட கூட்டு சேர்ந்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு அவங்களோட கொல்லைப்புறம்னு நினைக்கிற இடத்துலயே ஒரு பெரிய சவாலை உருவாக்குது. 90%. இந்த ஒரு நம்பர் போதும் இந்த ஆட்டத்தோட போக்கைய மாத்த. வெனிசுலாவோட எண்ணெயில கிட்டத்தட்ட 90% வாங்குறது சைனா தான். அப்போ யோசிச்சு பாருங்க, வெனிசுலா மேல சைனாவுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கும்னு. அதனால தான் அமெரிக்காவோட சமீபத்திய மூவ்களுக்கு பின்னால இருக்கிற முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நோக்கம் இதுதான். தங்களோட செல்வாக்கு இருக்கிற ஏரியாவா அவங்க நினைக்கிற லத்தீன் அமெரிக்காவில் சைனா, ரஷ்யா மாதிரி போட்டி நாடுகளோட வளர்ச்சியை எப்படியாவது தடுக்கணும். கடைசியா வெனிசுலாவோட எண்ணெய் துறையோட இப்போதைய நிலைமை என்ன, அவங்க முன்னால என்னென்ன சவால்கள் இருக்குன்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். 303 பில்லியன் பேரல்கள், இதுதாங்க வெனிசுலால இருக்கிற உறுதி செய்யப்பட்ட எண்ணெய் வளம். சவுதி அரேபியாவை விடவும் அதிகம். உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரியது. நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான புதையல்.
ஆனா அவ்வளவு பெரிய புதையல் கையில இருந்தும் அவங்களோட தற்போதைய உற்பத்தி எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்களுக்கும் கம்மி. இது அந்த நாட்டோட திறனுக்கும் அவங்க இருக்கிற நிலைமைக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு காட்டுது. சரி, ஏன் இவ்ளோ கம்மியான உற்பத்தி? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பல வருஷமா சரியான முதலீடு இல்ல, நிர்வாகத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள், அது மட்டும் இல்லாம சர்வதேச பொருளாதார தடைகள், இது எல்லாம் சேர்ந்து வெனிசுலாவோட எண்ணெய் துறைய கிட்டத்தட்ட அழிச்சிடுச்சு. ஒருவேளை தடைகளை நீக்கி புது முதலீடுகள் வந்தா கூட நிலைமை ஒரே ராத்திரியில மாறாது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வெனிசுலாவோட எண்ணெய் உற்பத்தி பழைய நிலைமைக்கு திரும்பவே குறைஞ்சது 3லிருந்து 4 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இது ஒரு ரொம்ப நீளமான சவால். நம்ம இந்த முழு விஷயத்தையும் பார்த்து முடிக்கும்போது உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் உலகம் பூரா கிரீன் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நாட்டோட எண்ணெய் வளம் இன்னும் உலக வல்லரசுகளோட அரசியல் சதுரங்க ஆட்டத்தை தீர்மானிச்சிட்டு இருக்கு. இந்த முரண்பாடு எதிர்காலத்துல என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க.